வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ். அதாவது பல பேருக்கு தெரியாத 5 வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரியா? இந்த வீடியோவை நீங்கள் மொதல் வாட்டி பார்க்குறீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானும் அப்பியர் ஆகும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் இன்னும் சில விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க கைஸ், நம்ம வீடியோவுக்கு போகலாம். வீடியோவில் பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் ட்ரிக் என்னதுனாக்கா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ். அதாவது நம்ம கூட்டாளி போடுற ஸ்டேட்டஸை நம்ம எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம என்ன பண்ணுவோம், கூகுள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த மாதிரியான ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுவோம். அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், இந்த மாதிரியான டேஞ்சரஸ் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணுவோம். டேஞ்சரஸ்ன்னு யார் சொன்னனாக்கா, இது இந்த ஆப்ஸ்லலாம் உங்கள் வாட்ஸ்அப் இணைச்ச பிறகு உங்களோட டேட்டா அவங்க கைக்கு போயிடும். ஸோ ஈஸியாக உங்கள் டேட்டாவை வச்சு எதை வேணாலும் பண்ணலாம். சரியா கைஸ், வாங்க நான் எப்படி அந்த ட்ரிக்ஸ் வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். ஓகே, மை ஃபைல்ஸ் போங்க. மை ஃபைல்ஸ் போயிருங்க, உங்கள் ஃபோனில் உள்ள ஃபைல்ஸு. ஸோ மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணாக்கா செட்டிங்ஸ் வரும், செட்டிங்ஸுக்கு போயிருங்க. ஷோ ஹிடன் ஃபைல், அது அந்த ஆப்ஷனுக்கு நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இது என்னன்னாக்கா உங்கள் சிஸ்டமில் உள்ள ஃபைல்ஸ், ஹைட் பண்ண வச்சுருந்த ஃபைல்ஸ்லாம் இது விசிபிள் ஆக்கிடும். ஸோ ஈஸியாக நம்ம அதுலேருந்து எடுத்துடலாம். ஸோ டிவைஸ் ஸ்டோரேஜ் போயிடுங்க. டிவைஸ் ஸ்டோரேஜ் போனீங்கன்னாக்கா கீழே போங்க. பாருங்கள் கைஸ், டாட் வச்சு நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் இத்தனை நாளாக நம்மளுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சுருந்த ஃபைல்ஸ். ஸோ கீழே வாட்ஸ்அப் போங்க. வாட்ஸ்அப் ஃபோல்டர் போயிட்டு மீடியா போயிருங்க. மீடியா போயிட்டு பார்த்தீங்களா மேலே டாட் ஸ்டேட்டஸஸ்ன்னு இருக்கும். டாட் ஸ்டேட்டஸஸ் அதில் தான் கைஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற வீடியோஸ், ஸ்டேட்டஸ், இமேஜஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பட்டன் இருக்கும், போயிட்டு லைக் பண்ணுங்கள். இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களுக்கும் இந்த ட்ரிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ 2வது ட்ரிக்ஸில் இருக்கும் கைஸ். இது வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சது என்னதுன்னா வீடியோ இல்லை இமேஜஸ் மட்டும் தான் நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். ஆனால் ஆடியோவும் வைக்கலாம். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஒரு இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது ஷேர் பண்ணிட்டீங்கன்னா இப்படி எடிட் பேஜில் நிற்கும். ஆமாவா இல்லையா? ஸோ நீங்கள் போய்ட்டு அந்த பென்சில் ஐக்கான் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சமான ஏதாச்சும் ஒரு கலரை சூஸ் பண்ணிக்கிங்க. அப்புறம் அந்த வீடியோ மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போது அந்த வீடியோ கண்டென்ட் தெரியாது, வெறும் ஆடியோ கண்டென்ட் மட்டும்தான் தெரியும். அப்போ உங்கள் இஷ்டப்படி நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்கலாம். ஆடியோ எமோட்டிக் போடுறதுனால போட்டுக்கலாம். ஸோ இப்போது நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அது வெறும் ஆடியோ கண்டெய்னாக மட்டும்தான் போகும். ஆடியோவாக மட்டும்தான் ஸ்டேட்டஸில் அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், பாருங்கள் இந்த மாதிரி ஆகும். இந்த மாதிரி இப்போ நம்ம அப்டேட் பண்ணது அவ்வளோதான் கைஸ், சிம்பிள். ஸோ அடுத்து நம்ம 3வது ட்ரிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் முக்கால்வாசி வீடியோஸ்லாம் எழுத்துங்க, கவிதை, அப்புறம் கோட்ஸு, வேர்டிங்ஸு அந்த மாதிரிலாம் இருக்கும். சரியா கைஸ்? ஆனால் நம்ம அதை படித்து முடிக்கிறக்காட்டியும் வீடியோ ப்ளே ஆயிரும். திருப்பி அதை படிக்கணும்னு நினச்சாக்கா வீடியோ முதல்லேருந்து ப்ளே ஆகி வரும். ஸோ நம்ம எப்படி எந்த இடத்துல நம்ம மிஸ் பண்ணோமோ அந்த இடத்துலையே பாஸ் பண்ணி எப்படி ப்ளே பண்ணுறது தான் நான் இப்போ காமிக்க போகிறேன். ஓகே, போயிட்டு நீங்கள் பிஞ்ச் இன் பண்ணிங்கன்னா வீடியோ பாஸ் ஆகும். ஆமாவா கைஸ்? நீங்கள் பிஞ்ச் அவுட் பண்ணிங்கன்னா வீடியோ ப்ளே ஆகும். அவ்வளோதான் கைஸ், சிம்பிள் ட்ரிக்ஸ். பார்த்தீங்களா, லைக்ஸ் காமிக்குது, லைக்ஸை போடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஓகே, வாங்க நம்ம 4வது ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம். 4வதாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வேறு ஆள் அனுப்புகிற மெசேஜஸ்
அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற மெசேஜஸை எப்படி அவங்களுக்கு சின் காமிக்காமல், அதாவது டபுள் ப்ளூ டிக் காமிக்காமல் பார்க்குறதுன்னு நான் சொல்ல போகிறேன். நம்ம என்ன பண்ணுவோம், போயிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு சைனீஸ் ஆப்ஸை, அதாவது தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா ஆப்ஸை டவுன்லோட் பண்ணுவோம். ஆமாவா கைஸ்? தயவுசெய்து சொல்கிறேன், இப்போவே போயிட்டு அந்த மாதிரி ஒரு ஆப்ஸ் இருந்துச்சுன்னா டிலீட் பண்ணுங்கள். ஏன்னா வாட்ஸ்அப்பே நம்மளுக்கு அந்த ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. இவ்வளோ நாள் நம்மளுக்கு தெரியாது, இன்றைக்கி நான் காமிக்க போகிறேன். என்னன்னாக்கா, நீங்கள் ஹோம் பேஜை போயிட்டு ஸ்வாப் இன் பண்ணிங்கன்னா கீழே வால்பேப்பர், விட்கர்ஸ் அண்ட் தீம்ஸ்னு வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், விட்கர்ஸை போயிட்டு ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிட்டோன்னே பாருங்கள், கிளாக்ஸு என்னென்னமோலாம் இருக்கும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் சூஸ் பண்ணிட்டு பாருங்கள், சேட்டிஸ் இருக்கும், கொண்டு வந்து இப்படி முன்னுக்கு வச்சுருங்க. ஸோ இங்கே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனுப்புகிற வாட்ஸ்அப் மெசேஜஸ் எல்லாமே வந்து இங்கே காட்டும். ஆனால் அவங்களுக்கு ப்ளூ டிக் காட்டாது. உண்மையிலே காய்ஸ், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேயா? இருங்க, என்னோடய இன்னொரு ஃபோன்லேருந்து நான் மெசேஜ் அனுப்புகிறேன். ஹாய், நான் அனுப்புகிறேன். ஓகே, இங்கே வர மெசேஜ் பாருங்கள், மேலே காமிக்கிது மார்க் ஆஸ் ரீட்னு தட்டினா தான் ரீட்னு காமிக்கும், இல்லைனா காமிக்காது. ஓகே காய்ஸ், இந்த ட்ரிக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே லைக் பட்டன் அமுத்துங்க, அப்படியே ஷேர் பட்டனையும் அமுத்துங்க. அஞ்சாவதாக நம்ம கடைசியாக பார்க்க போகிற ட்ரிக்ஸ் என்னன்னா காய்ஸ், இப்போ உள்ள லேட்டஸ்ட் அப்டேட்ஸில் வெறும் 5 ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் நம்மளால் நம்ம மெசேஜஸை ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஆனால் உண்மையிலே பார்க்க போனால் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணலாம். எப்படின்னா, நியூ ப்ரோகாஸ்ட்னு இருக்குல்ல, அதை போய் தட்டுங்க. நியூ ப்ரோகாஸ்ட்னு தட்டினீங்கன்னா, ஸோ நீங்கள் வந்து 5க்கும் மேற்பட்ட ஆளுக்கு நீங்கள் உங்கள் ஒரே டைமில் எல்லா மெசேஜையும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணலாம். இப்படி தட்டின பிறகு நீங்கள் போய் என்ன ஷேர் பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் தட்டி ஷேர் பண்ணிக்கலாம். இதான் காய்ஸ், இதான் 5 ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு சொல்ல வந்தது. ஸோ இந்த ட்ரிக்ஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா கீழே லைக் பண்ணுங்கள். கீழே லைக் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சிருக்காது. தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்.